கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய சமூகத்தினராக வருகிறோம். ஆண்டவரை யூடியூப் வழியாக நாங்கள் கர்த்தருடைய செய்தி கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த யூடியூப் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இதன் மூலமாக நாங்கள் செய்தியை கேட்கும் பொழுது இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களை நடத்த வேண்டுமாய்க்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அருமையான இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய தேவ செய்தி, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற தலைப்பில் தேவ செய்தி பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்கே தேவன் சவுல் கீழ்ப்படியாதபடியினாலே சவுலை ராஜாவின் பதவியிலிருந்து தள்ளிவிட்டு ஒரு புதிய ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஈசாய் குடும்பத்திலிருந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஈசாய் குடும்பத்துக்கு அங்கே அவனை சாமுவேல் தீர்க்கதரிசியை அவரை அனுப்புகிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு பிள்ளையாக கடந்து போகிறார். அவருக்கு முன்பாக ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்து போகிறார்கள். இவன் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது திடகாத்திரமாக இருக்கிறவர்கள், முகத்தில் ஒரு நல்ல பொலிவோடு வாட்ட சாட்டமாக இருக்கிறவர்களை பார்க்கிறது. இவர்கள் ராஜாவாக இருப்பானோ என்று சொல்லி இவன் அபிஷேகம் பண்ணுவதற்காக எந்திரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல, நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் கடந்து போன பிற்பாடு அந்த இடத்துல அதுதான் இப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஒரு மனிதனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டாம், அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் அவனை புறக்கணிக்கிறார். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ எல்லாரும் போன பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் அவனையும் அங்கே புறம்பே தள்ளுகிறார். இப்படியெல்லாம் நடந்த பிற்பாடு 11ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே ஆனால், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவர்களெல்லாம் நல்ல யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்கள், கத்தியை பிடிக்க பழக்கப்பட்டவர்கள், ஈட்டியை பிடிக்க பழக்கப்பட்டவர்கள். இவருடைய சரீரம் திடகாத்திரமாக இருக்கிறது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு. ஆனால் தேவன் இவர்கள் எல்லாரையும் புறக்கணித்து விட்டு கேட்க சொல்லுகிறார். அப்போ ஈசாய் இடத்துல சாமுவேல் கேட்கும்போது ஈசாய் சொல்லுகிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்கும் இளையவன், அவன் கடைசி பையன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இங்கே அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம்.
அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆக தாவீது வருகிற வரைக்கும் இவன் பந்தி இருக்கவில்லை. தாவீது வந்த பிற்பாடு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தர் மற்ற எல்லாருடைய முகங்களையும் சரீர வளர்ச்சியையும் பார்த்து தள்ளிவிடுகிறார். ஆனால் தாவீது என்கிறவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவனுடைய தகப்பன் அவனை ஆடுகள் மேய்ப்பதற்காக அனுப்பிவிட்டான். ஆக இன்றைய நாளிலே நாம் தேர்ந்தெடுக்கிற காரியங்களும் கூட மனிதருடைய முகத்தை பார்த்து அல்லது மனிதருடைய சரீர நிலையை பார்த்து நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நாம் அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் எவ்வளவு முக்கியமானதானதாக இருக்கிறது. அந்த இருதயத்திலே என்னென்ன விதமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:6, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒன்று நினைக்க, இயற்கை ஒன்று நினைக்கிறது அல்லது நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவன் அதை தான் சொல்லுகிறார். மனுஷனை உண்டாக்கியது அந்த இடத்துல ஆண்டவருக்கு விசனமாயிருக்கிறது. அவருடைய இருதயத்தில் விசனம் வந்திருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 8:20 முதல் 22. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக இட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொன்னார். தேவன் முதலாவது பூமியை அழித்தது சாபத்தின் காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருந்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமமும் பெரிதாக இருந்தபடியினாலே தேவன் பூமியை சபித்தார். பூமி அழிந்தது. ஆகவே நோவாம் அவனோடு கூட குடும்பத்தாரையும் தேவன் காப்பாற்றினார். அவர்கள் நீர் வற்றி பூமியிலே வந்த பிற்பாடு தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி நான் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்று சொல்லி, அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் சிறு வயது தொடங்கியே பொல்லாததாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் உண்மையா என்றால் இன்றைய காலகட்டத்துக்கு அது உண்மையாகவே இருக்கிறது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் அதிகமான கோபப்படுகிறவர்களாக, அதிகமான தவறுகளை செய்கிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார்,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு அவனுடைய சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்றார். நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். நான் இப்போ செஞ்ச மாதிரி இனி நான் செய்ய போறதல்ல. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். எரேமியா 17:5 முதல் 10 வசனங்கள். நான் வசனங்களை அதிகமாக இப்பொழுது போடுவதை நான் நிறுத்தி இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தை பார்த்து விட்டு அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற, யூடியூப் வழியாக கேட்கிற நீங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த அதிகாரம், இந்த வசனங்களை எல்லாம் வாசிப்பீர்களே ஆனால், நான் வாசிக்க நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லது குறிப்பெடுத்து அதை வேலை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தான் எல்லா வசனங்களையும் நான் போடுவதை தவிர்த்திருக்கிறேன். சரி, இங்கே எரேமியா 17:5 பார்க்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆக மனிதனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு, எதையா மாம்சம்? இந்த உலகத்தின் சம்பந்தப்பட்ட பணம் அல்லது உலக சம்பந்தப்பட்ட நிலம், இந்த உலக வசதி வாய்ப்புகளையெல்லாம் புயபலமாக, அதை ஒரு பெரிய அந்தஸ்தாக கருதி கொண்டு இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு ஒருவன் விலகுவானானால் அவன் சபிக்கப்பட்டவனாக போகிறான். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவனாக போகிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கரளையான போல செடியை போல இருக்கும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், ஆனால் மனதிலே ஒரு நிம்மதி இருக்காது. கரளையாய் போன செடி, ஒரு மறுத்து போன ஒரு இருதயம், ஒரு இரக்க சுபாவம் இருக்காது, ஒரு இரக்கத்தன்மை அங்கே இருக்காது. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். ஆக எந்த மனுஷரோடும் இல்லாதபடிக்கு இவன் தன்னுடைய மாம்சமான உலக சம்பந்தமான காரியங்களை வைத்து கொண்டு இவன் வாழ்கிற ஒருவனாய் இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 9-10 வசனங்களை பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லா உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஆக தேவன் ஆராய்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் மகா மோசமான ஒரு கிரியைகள் உள்ளது எது என்று சொன்னால் இருதயம்தான். இதிலே தான் ஒரு மூர்க்கம் உண்டாகிறது. ஆபேலை காயின் கொன்றான். ஆக இதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த எரிச்சல்,
அவனுக்குள் இருந்த பொறாமை, அவனுக்குள் இருந்ததான மேட்டிமை, அந்த கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்த கோபம், இவைகள் தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக அந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஒரு செய்தி டிவியில் பார்த்தேன். 2 பேர் நடு ரோட்டிலே அடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தடுக்க யாருமே போல. ஒரு வயதானவர் போய், இப்பா ஏன் 2 பேரும் அடித்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி தள்ளி விடுகிறார். 2 பேரையும் பிரிக்கிறார். அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் நடந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், அந்த 2 பேரும் சேர்ந்து இவரை அடிக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்குள் அடித்துக் கொள்வோம், சேர்ந்து கொள்வோம், உனக்கு என்னடா இதில் சம்பந்தம் என்று சொல்லி இவரை அடிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது டிவியிலே செய்தியாக வந்த நிகழ்வு, காட்டப்பட்ட நிகழ்வு. இதை ஒருவன் செல்போனிலே படம் எடுத்து இதை மீடியாவிலே ஒளிபரப்புகிறார்கள். இதனால் என்ன? இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒருவனுக்கு ஒரு அடிச்சுக்கிறான், அவனை தடுத்து விட போகிறான். கடைசியா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது செய்கிறவனை அடிக்கிறவனாக இருக்கிறான். ஆக இருதயங்களை ஆராயவில்லை அவன். இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறான், பின்னாடி சேர்ந்துக்குவான்றதை அந்த வயசானவர் நினச்சி பார்க்கவும் இல்லை, உள்ளிந்திரியங்களை நினைக்கல. ஆனால் இது 2ஐயும் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 57:15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கும், நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை தேவன் உயிர்ப்பிக்கிறார். நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன், இந்த காரியத்து நிமித்தம் என் மனசு உடைஞ்சு இருக்கிறேன். மனசு உடைஞ்சுன்னா மனசு என்ன செங்கல் இது மாதிரியா உடைஞ்சு கிடக்கிறது? அதல்ல, மனது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இருதயம் நொறுங்கினது என்று சொன்னால் இருதயம் நோக்கி சுக்குநூறா போறதா? அல்ல, இருதயத்திலே நொறுங்கி போயிருக்கிறார்கள். அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஆக கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறது? எப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுடைய இருதயம் எவைகளையெல்லாம் யோசித்து உள்ளுக்குள்ளாரே ஏங்கி கொண்டு இருக்கிறது? தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளிந்திரியங்களையும் உங்கள் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 நாளாகமம் 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணுகிறார். ஆக நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உத்தமமான இருதயமாக தேவனை தேடுகிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறது. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவருடைய கண்கள் ஆராய்ந்து பார்க்கிறது. யார் நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிறார், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தமது வல்லமையை அவர்களுக்காக விளங்க பண்ணும்படியாக தேவன் அங்கே செய்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:10, 1 நாளாகமம் 16:10,
அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும்படி தேவன் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருதயத்தை குறித்து 3 விதமான குறிப்புகளை நான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கி வருகிற ஒரு பகுதி. பேதுரு இயேசுவை மறுதலிப்பான் என்று சொல்லி இயேசு அவனுக்கு அதை சொல்லுவார். நீ சேவல் கூவுவதற்கு முன்னே விடியற் காலத்துக்குள்ள நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுவார். எல்லாரும் திகைத்து போயிருப்பார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. சங்கீதத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 42:5-6. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமும் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமும் அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆத்மா என்பது ஒரு இருதயத்தினுடைய தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். ஆக கலங்காத, நீ எதுக்குமே கலங்காத. நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான், நீ சந்தோஷம் பண்ண உள்ளவனா இருக்க. அவருடைய மனுஷருடைய பயமுறுத்தலுக்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தை விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எரேமியா 10:1-2. இஸ்ரேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதியார் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் வானத்தில் தோன்றுகிறதான மாற்றங்களினாலே, சீதோஷ்ண நிலையின் மாற்றத்தினாலே, கால சூழ்நிலையின் மாற்றத்தினாலே கலங்குகிறார்கள் அநேகர். ஆனால் நீங்கள் கலங்காதிருங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் கலங்கலாம், வானத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லி, ஆனால் நீ கலங்காத
என்று தேவன் சொல்லுகிறார். ஆக கலங்க வேண்டாம், நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியை அறிந்தவன் யார்? அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள். எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷன் என்ன திட்டுறான், என்ன பேசுகிறான், அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆக அவங்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க. நீ கலங்காத. அவன் அப்படி தான் தூஷணம் பண்ணுவான். தாவீது அப்சலோம் ஒரு படையோடு வரான்னு தெரிஞ்சோடனே வெறும் காலோடு அரண்மனை விட்டு தப்பிச்சு வெளியே வருவான். சம்பந்தமே இல்லாமல் சீமையு தாவீதை அந்த இடத்துல தூஷிப்பான். அப்போ தூஷிக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை இப்போ சொல்லுவான், அவன் இந்த செத்த நாயை நாங்கள் வெட்டி போட்டுமா அவன் கூட வரவங்க கேட்பான். அப்போ சொல்லுவான், விட்டுருங்க, அவன் அப்படி சொல்லட்டுன்னு தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அதை தேவன் நன்மையாக எனக்கு மாற பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சீமை பண்ண தூஷணங்களுக்கு அவன் கலங்கவே கிடையாது. இன்னைய காலத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் ஒரு தூஷணமாக என்னை பற்றி பேசுகிறாங்க. இந்த காலையில் செய்தி ரெக்கார்டிங் பண்ணுகிற அந்த நாள் காலை வேளையில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நைட் டியூட்டி வேலை பார்த்துட்டு வந்தேன், இப்படி ஒரு வேலை செய்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால் நான் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நான் கூப்பிட வேண்டிய நிலைக்கு இருந்தது. அதை கூப்பிட்டதுக்காக பிரச்சனை பண்ணாங்க. நான் நேராக போய் என்னுடைய சீனியர் அவர்கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லி, என்னோடு வேலை செய்கிற எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என்னை பற்றி தூஷணமாக பேசுகிறாங்க என்று சொல்லி காலையில் சொன்னாங்க. ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்கள்ட்ட தான் சொன்னேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவும் ஒன்றும் இல்லை, அது சொல்கிற வார்த்தை எதுவுமே நடக்காது. பேழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக வாயை திறந்து எவ்வளவோ வார்த்தைகள் சொன்னான். அவன் சாபமெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தையாக மாற பண்ணாரா இல்லையா? அவனை சபிப்பதற்காக பாலாக் பிழையாம ஒவ்வொரு மேடையாக கூட்டு போகிறான், 3 மேடைக்கு. ஆனால் 3 மேடையிலிருந்தும் வாயை திறக்கும் பொழுது அவன் சபிப்புறான்னு நினச்சி பாலாக் பார்க்குறான். ஆனால் பிழையாம் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை தான் வருது. ஆக தேவன் சாபமான வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்தாலும் அது ஆசீர்வாதமான வார்த்தை தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க நம்மளை பற்றி இப்படியெல்லாம் தூஷிக்கிறாங்க, கலங்காதீங்க. மனுஷன் அப்படிப்பட்டவன் தான், அவனுடைய இருதயம் அப்படிப்பட்டது தான். உள்ளிந்திரியங்களை இருதயங்களை ஆராய்கிறவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்திருக்கிறார். உங்களை தூஷிக்கிற உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சற்றும் எதிர்பாராத மிக பெரிதான காரியத்தை அற்புதத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்
கர்த்தருடைய வார்த்தை இது. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் எதை குறித்தும் நீங்கள் கலங்கவே வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருந்தால் போதும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற இருதயத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இரண்டாவது உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நமக்கு தேவன் பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கிறார். ஆனால் உலகத்துக்கு பயப்படுகிற ஆவியை தேவன் கொடுக்கல. உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு பயப்படுகிற ஆவியை தேவன் கொடுக்கல. உலகத்தில் இருக்கிற சகல விதமான மாம்சமான காரியங்களுக்கும் பயப்படுகிற இருதயத்தை தேவன் கொடுக்கல. தேவன் நமக்கு உலகத்துக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆக பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கோலியாத் மிகப்பெரிய ராட்சசன், மிகப்பெரிய உயரம் உள்ளவன். அவனை பார்த்து எந்த படை வீரனுமே போகவில்லை. ஏன் சவுல் ராஜாவே கூட அவனோடு யுத்தம் செய்ய போகாமல் அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் அவனை எதிர்த்து தாவீது போகிறான். அவனை எதிர்த்து தாவீது போகும்போது தேவ பலத்தினால் போனான். அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீயோ பட்டயத்தினாலும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி வந்தான். நாம எந்த ஒரு காரியத்தை செய்வதென்று சொன்னாலும் பயப்பட வேண்டாம். அந்த காரியத்தை ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை நான் செய்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உண்டாகும் முன்னமே என்னை தெரிந்து கொண்ட என் தேவனுடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை நான் செய்கிறேன். இந்த காரியம் எனக்கு நடப்பதாக, வாய்ப்பதாக என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அவைகளை எல்லாம் செய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆக பலம் உள்ளவனாய் அங்கே இருந்தான், பயப்படவே கிடையாது. ஆக அந்த இடத்துல தைரியமாக தாவீது போனதை நம்ம பார்க்குறோம். வெறும் கையில் கவன், கல், தடி. ஆக இந்த கவன் கல்லினாலே ஒரு பெரிய ராட்சசனையே கொன்று போட்டான். பயம் மட்டும் இல்லைன்னா நம்மளால் எதையும் செய்ய முடியும். ஆக தேவன் பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். அடுத்து அன்பின் ஆவியை தேவன் கொடுக்கிறார். தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்கிற வேண்டும். தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, வேதத்தின் வசனங்களை ஆராய்கிறவர்களாக, வேத புஸ்தகங்களை ஆராய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை இப்படிதான் செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாம் இப்படி செய்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக தேவன் கொடுத்திருக்கிற ஆவி பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கவில்லை. ஆக தேவையில்லாமல் நாமளா மாம்சத்தில் நாம் பயப்பட வேண்டாம் மாம்சமான காரியத்துக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்றார். பவுல் அப்பொழுதுதான் தேவனால் தொடப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறவராக மாறுகிறார். அவர் ஏற்கனவே சகல பிரமாணங்களையும் அவர் கற்று தேர்ந்தவர். ஆகவே அவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ளாரே அவருக்கு நம்ம பேசினா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, ஏதாவது பண்ணுவாங்களோ என்று ஒரு எண்ணம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், பவுல் இடத்துல, நீ பயப்படாதே, நீ பேசு, மௌனமாயிராத. அவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் நீ மௌனமாயிராத. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம்மேல் கை போட முடியாது. பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ என்று எதுக்குமே பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் தீங்கு எதுவும் வராதபடிக்கு தேவன் உங்களை கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி இலச்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி இல்பொருளாவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 41ஆம் அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்த அதிகாரம். ஒரு மனிதன் உலக பிரகாரமாக சக மனிதனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு நிலையில அவனுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை. உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவனுக்கு நீ எதுவும் பண்ணாத. உன்னோட வழக்காடுறவன் ஒன்றும் இல்லாமல் போவான். உன்னோட போராடுறவனை நீ தேடியும் காண மாட்ட. உன்னோட யுத்தம் பண்ணுகிறவனை இல்பொருளாக ஆடுவான். அவன் என்னென்ன காரியங்களை ஆயுதமாக வச்சு பண்ணானோ, எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் ஆயுதமாக வச்சு ஒன்று அந்த வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ உன்னை ரொம்ப தாழ்த்தி இருக்கலையா? ஐயோ ஆண்டவரே, நான் என்ன பண்ணுப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன், ஒரு பூச்சியை போல நான் காணப்படுகிறேன். எனக்கு இந்த இடம் இந்த வசனம் வரும்போது நான் நினைப்பேன், சவுல் தாவீதை வேட்டையாடும்போது தாவீது சொல்லுவான், ராஜா தெல்லு பூச்சியவா வேட்டையாட வந்தாருன்னு கேட்பான். அது மாதிரி தான் இந்த இடத்துல
யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு மேய்ப்பராயிருந்து நமக்கு துணை நின்று நாம் பயப்படாதபடி இருக்கும்படி தேவன் அங்கே சொல்லுகிறார். மூன்றாவது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். மூன்றாவது காரியம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். துவள என்று சொன்னால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். துவள வேண்டாம் என்று சொன்னால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். உபாகமம் 20, 2 முதல் 4 வசனங்கள். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீங்கப்பா. நீங்கள் மனம் தளர்ந்து போயிடாதீங்க. ஐயோ, எப்படி நம்ம யுத்தம் செய்ய போகிறோம்? அவங்க எல்லாம் நல்லா பழக்கப்பட்ட யுத்தத்தில் பழக்கப்பட்டவங்க, நம்ம எப்படி யுத்தம் செய்ய போகிறோம்? நீ கலங்கி நிற்காத. உன் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீங்க. உங்கள் இருதயம் மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. சத்துருக்களுக்கு முன்பாக மனம் தளர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நீ அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம். நீ மனம் தளர்ந்து போயிடாத, மனம் தளர்ந்து போயிடாத. நான் இருக்கிறேன். நம்ம சத்துருக்கள் நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ண போகும்போது நம்ம மனம் தளர்ந்து போயிட்டோம்னு சொன்னோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி நிற்கிறான். ஆக கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அவனை எதிர்த்து நின்றோமானால் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆக நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக முதலாவது இருக்க வேண்டும். மனம் தளர்ந்துட்டோம்னா எதிர்த்து நிற்கக்கூட நமக்கு பலம் இருக்காது. ஆக எதிர்த்து நிற்கிறவர்களாக முதலாவது நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். ஏசாயா 35, 3, 4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35, 3, 4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆகவே தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. மோசேயினுடைய கைகள் தளர்ந்த பொழுது இஸ்ரவேலர்கள் தோல்வியை சந்திக்க நேரிட்டது, மடிந்து போக நேரிட்டது. ஆனால் மோசேயினுடைய கைகள் உயர்ந்து இருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து சத்துருக்களை மேற்கொண்டு கொண்டே இருந்தார்கள். அதே போல நம்முடைய கைகள் தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி நம்முடைய கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் வயதானவர். அவரால் எழுந்து உட்கார முடியாது. அவரை யாராவது எழுப்பி உட்கார வைக்க வேண்டும். அவரை எழுப்பி சேரில் தான் உட்கார வைக்கணும். அவர் முதுகு இல்லைன்னா திருப்பி
இந்த முதுகில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது. என்ன செய்வாராம், அவர் படுத்திருக்கும் போது அந்த படுக்கையிலேருந்து விடிய காலையில் இந்த மல்லாக்க படுத்து அப்படியே தன் கைகளை அப்படியே ஏறெடுத்து அப்படியே ஜோம் பண்ணுறவராக இருந்தாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நிலையிலேயே அநேக நாட்கள் ஊழியம் செய்தார். அதே நிலையில் 3 வருஷங்கள் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவரை சக்கர நாற்காலியில் கொண்டாந்து வச்சு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க, திருப்பி கூட்டு போவாங்க, கூட்டு போய் திருப்பி அவரை படுக்க வைப்பாங்க, சாப்பிடும்போது திருப்பி அவரை உட்கார வைப்பாங்க, சாப்பிட்டோன்னே மறுபடியும் படுத்துருவார். இந்த நிலை தான். ஆனால் அப்படி படுத்திருக்கும் பொழுதும் கூட தன் கைகளை ஏறெடுத்து எப்பொழுதும் ஆண்டவரை ஜெபிக்கிறவராக இருந்தாராம். அதனால தான் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், ஏசாயா 33:21 முதல், மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அது இங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த வசனம் ரொம்ப அதிகமாக எனக்கு பிடித்த ஒரு வசனம். அதிகமாக இதை நான் அறிக்கையிடுகிற வசனம், நினைவு கூறுகிற வசனமும் கூட. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அவன் கயிறுகள் தளர்ந்து போகும், பாய் மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாய் விரிக்கவும் கூடாமல் போகும். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள்கள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து, தேவன் அந்த இடத்துல எல்லாத்திலும் பலத்தை இடைகட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே தேவன் அவருடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்திருக்கிறார். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகலன்னு சொன்னோம்னா ஏற்ற காலத்தில் அறுக்கிறவர்களாய் இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தளர்ந்து போகலைன்னா ஏற்ற காலத்தில் நாம் ஆசீர்வாதங்களை அறுவடை செய்கிறவர்களாக இருப்போம். ஆகையால் நாம் கிடைக்கும் சமயத்துக்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எபிரேயர் 12:11-14 வசனங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். எந்த சிச்சையும் சற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகை நான் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்கள், முதலாவது பார்த்தோம் தளர்ந்த கை, இங்கே தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆக பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிப்பது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
இருதயத்தை கலங்காமல் இருக்கும்படி செய்கிறார். இரண்டாவது காரியம், உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக. மூன்றாவது காரியம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். இந்த உலக மாம்சமான எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். இதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்க கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம்ப்பா, நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்மை தேடுகிற எங்களுடைய இருதயம் எப்பொழுது மகிழ்ந்திருக்கும்படி செய்யும்பா. தேவையில்லாமல் நாங்கள் கலங்குகிற காரியத்தில் இனி எங்கள் இருதயத்தில் நாங்கள் கலங்காதிருக்க உங்களுடைய வசனம் எங்களை உறுதியாக இருத்து ஒன்றுமாய் செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் நாங்கள் பயப்படாமல் இருக்க, எந்த காரியத்தை குறித்தும் எந்த நிலையை குறித்து நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயம் எதிலும் துவளாதிருந்து ஆண்டவரே, எங்கள் இருதயம் எதிலும் தளர்ந்து போகாதிருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்கள் தேவன் நாமே எங்களோடு கூட எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயமும் கலங்காமலும் பயப்படாமலும் தளர்ந்து போகாமலும் இருப்பதாக. நம்முடைய பிள்ளைகளும் ஒரு சில வாரத்தில், இன்னும் சரியாக 2 மாதத்தில் ஆண்டவரே இந்த வருடத்தை முடிக்கப் போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழவையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. துதிக்க நமக்கு மேலாமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சகல நன்மைகளையும் சகல சுகத்தையும் சகல பலத்தையும் சகல தேவைகளையும் உங்கள் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் வழி நடத்துவாராக, ஆமென். கர்த்தர் தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நீங்கள் கர்த்தரை தேடுங்க, உங்கள் இருதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென்.